இருக்குங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆகுது ஒரு மிகப்பெரிய சவாலாக இன்னைக்கு ஒரு முன்னாடி இருந்துருக்கு இல்லையா? இவ்வளோ நாள் வந்து ஜாலியாக வந்தீங்க போனீங்க எல்லாம் பண்ணீங்க. ஆனால் வெளியிலேருந்து ஒரு கம்பெனி உங்களை இன்டர்வியூ பண்ணோம், குரூப் டிஸ்கஷன் வைக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ஒரு பெரிய ஒரு சவாலை அவங்க முன்னாடி வைக்கும் போது நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அது ஒரு சிக்கலாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷனில் பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சிக்கலை எப்படி சமாளிப்பீங்க? அந்த சமாளிக்கிறதுக்கான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லணும். ஆரம்பிச்சுக்கோமா? சரி, ஓகே. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுது, அதை எப்படி தீர்ப்பீங்க? இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே செகண்ட் இயருக்கு நம்ம காலேஜ் வந்துட்டு நல்லா போயிட்டே இருக்கோம். இது தேர்ட் இயர் போது பிளேஸ்மெண்ட் என்னென்ன தெரியாது. ஆனால் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், தேர்ட் இயர் முடிச்சுட்டு வேலைக்கு போச்சு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து நம்ம செகண்ட் இயர் நார்மலாக இருக்கும். ஆனால் இப்போ கம்பெனி வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் பேசி தான் ஆகணும். அப்புறம் நம்ம ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலாக வந்து இன்டர்வியூக்கு என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம். அங்கே கம்பெனியில் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்ஸ் நிறையா இருக்கும். அப்போ குரூப் டிஸ்கஷன்ஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு 5 பேர் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஜென்ரல் டாபிக் எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் பேசி எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, அது எப்படிலாம் என்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். மெயினாக வந்து ஸ்கில்ஸை வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஒர்க்கு போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறது, அதை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணுறது, கம்யூனிகேஷன் எப்படிலாம் இது பண்ணலாம், நிறைய லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கணும். இப்போ தமிழ் இங்கிலீஷ் மட்டுமே காமன் கிடையாது, நிறையா லாங்குவேஜ் இப்போ அதிகம் வாங்கிருக்கு. அதனால கம்யூனிகேஷன் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். சூப்பர் சூப்பர். இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறோம், நம்ம சொல்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். அதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லையா? ஸோ அதை வளர்த்துக்கிறதுக்கான அத்தனையுமே நான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் கூட பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு இது பண்ணி பேசிக்குவோம், கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு பெரிய சிக்கல் தான். அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரு வழிகளையும் கவனிக்க சொல்லிட்டாங்க. வேற என்ன மாதிரி நினச்சிக்கிறது நீங்கள் பேசுகிறது? ஸோ அந்த ரெஸ்யூமை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். அதில் நாங்கள் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் வரவங்க அவ்வளோவா அவங்க அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. நம்ம ரெஸ்யூம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னா. ஸோ அதை நம்ம எப்படிலாம் பில்ட் பண்ணலாம், அவங்க எந்தெந்த கம்பெனி என்னென்ன போஸ்ட் ஹையர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸை வந்து நம்ம ரெஸ்யூமில் மாற்றிக்கணும். அந்த வந்து என்னன்னா ஆப்டிடியூட் அந்த மாதிரி நிறைய நாலேஜ் ரவுண்ட்ஸ் வச்சு கம்பெனி வரவங்க அதுக்கு வந்து ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு எஸ்சிடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நாங்கள் படிப்போம். அதில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா எந்தெந்த மாதிரி நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி செகண்ட் இயர்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு இப்போ வர பிளேஸ்மெண்ட் அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து நாங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வந்துட்டு லிங்க்டின்ல வந்துட்டு நாங்கள் நிறைய டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனிஸில் இருக்க சிஇஓ அவங்களால ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க கம்பெனிஸில் ஏதாவது போஸ்ட் வந்து இது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்ம பார்த்து நாங்கள் அதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் போடலாம். ஸோ அது மூலயமா நாங்கள் எங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக ரெஸ்யூம் அப்படிங்கிறது வெறும் பேரும் நம்ம படிப்போம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதே மீறி நம்மகிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கு, நம்ம என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே அதில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ரெஸ்யூம் ரொம்ப வெயிட்டேஜாக இருக்கும். சாதாரணமான ஒரு பேப்பருக்கு என்னோட பேரு என்னோட படிப்பு அப்படிங்கிறத ஃபில் பண்ணி தரதுக்கு பதிலாக ஒரு வெயிட்டேஜாக கொடுத்தோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் கம்பெனிகளை நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நல்ல ஐடியா கொடுத்தாரு சொல்லுங்க, வாழ்த்துக்கள். வேற மேம் இப்போ நம்ம என்னதான் இந்த ரெஸ்யூம் இதெல்லாம் வச்சு பில்ட் பண்ணிட்டு போனாலுமே நம்ம இன்டர்வியூன்ற ஒரு ப்ராசஸ் போகும்போது ஆப்டிடியூட் ஜிடி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம். நம்ம அது என்னதான் ப்ரிப்பேர் பண்ணி என்னதான் இது பண்ணாலும் அந்த ஃபைனல் இன்டர்வியூ வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ப்ரெஷர் இதாக நம்ம அவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். இது கேட்பாங்க, அது கேட்பாங்க, இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் பர்சனலாக என்ன கேட்பாங்க, அது ரிலேட்டட் எல்லா டாபிக் இது பண்ணிட்டு போனாலுமே நம்மளுக்கு அந்த இது ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன் கான்வர்சேஷன் வரும்போது ரொம்ப ஃபியர் ஜாஸ்தி ஆகிடுங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம அதுக்குன்னே தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நானும் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணி போயிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிளேஸ் பண்ணுறாங்க. சூப்பர். இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது என்ன இருந்தாங்க, எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் கூட நம்ம முன்னாடி ஒரு 3 பேர் உட்காந்து கொஸ்டின் பண்ணும்போது பெரிய ஆன்சர் கூட மறந்து போயிடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நல்ல நல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நிறைய நாலேஜ் ஃபுல்லாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாமல் போகும். நிஜமாவே எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான் அந்த பயம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். சூப்பர் சூப்பர்.